ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். என்னோட புது டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, காதல் கொண்டேன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்களா தெரியல, கண்டிப்பாக பாருங்கள். த லிங்க் இஸ் இன் மை பயோ. ரொம்ப நாள் கழித்து யூடியூப்பில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். நான் டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே நான் சொன்னேன், டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் லேட் ஆச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதில் வந்து நான் எல்லா ஸ்டோரியும் சொல்ல விரும்பல, பட் சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். நான் ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணுறேன். அந்த பொண்ணோட தங்கச்சி வந்து யாருன்னா என்னோட எக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 எபிசோட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து ஒரு 3 முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அண்ட் ஹாப்பி ஓணம் டு ஆல். ஹாப்பி மிலாடுன் நபி. ஸோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால நான் ஆரோவில் வந்திருக்கேன். இங்கே ஆரோவில் வந்தப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சாரு. ப்ரோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. அவரோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் பண்ணும்போதே இது கொடுத்து தான் வெல்கம் பண்ணார். இந்த மாதிரி நல்லா யூனிக்காக வச்சுருக்காரு இடத்த. பிளேஸ் இஸ் ரியலி நைஸ், இட்ஸ் ஸோ டீசென்ட். கண்டிப்பாக இங்கே வர்றதுன்னா நான் வந்து ப்ரோ வந்து காட்டுறேன். ப்ரோ வந்து சில் ப்ரோ, எப்போவுமே சில்லாக இருப்பார். ஸோ குட் ஃப்ரெண்ட், நல்ல மனுஷன். அண்டு இதான் ப்ராப்பர்ட்டி. நல்லா பண்ணியிருக்காங்க, காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பீஸாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற பீஸ் இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி இங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. இது பாருங்க, காது கழுத்தெல்லாம் கடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கீங்க. ஆமாம், ரொம்ப நல்ல பிளேஸ். அப்புறம் இவங்ககிட்ட ரூம்ஸ் நிறையா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நல்ல ஒரு நியாயமான ஒரு ரேட்டில் வந்து நல்லா இருக்குது. ஸோ ரூஃப் டாப் வந்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரூஃப் டாப் கூட்டும் போகிறேன். அதுக்கு நடுவில் வந்து வெப் சீரிஸ் பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் ரூஃப் டாப். நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. சன்ரைஸும் சரி, சன்செட்டும் சரி, ரொம்ப அழகாக இருக்குது. நைட் டைமில் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸு அது இதுன்னு எல்லாமே வந்து கொடுக்க சொல்கிறேன். பின்னாடி வந்து செம வியூ உங்களுக்கு தூங்குறது. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். யாராவது பார்க்க இருக்கும், எங்களுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ சொல்லுவீங்க நம்புகிறேன். இது பேக் வியூ. ஓகே, இங்கே வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் இருக்காது. ரொம்ப நாள் கழிச்சு வரேன். என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து ஆரோவில். ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ரொம்ப கும்பலாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல பிளேஸ். அங்கே பாருங்க, தலைவர் தூங்கி கீழே வந்து கிச்சன்லாம் இருக்கு. யூ கேன் பி பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் பி யுவர் செல்ஃப் ஹியர். நல்ல பிளேஸ். கீழே வந்து கிச்சன் இருக்கு, டாம்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு இங்கே. ஸோ இங்கே ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் இருக்கேன். நல்லா பயங்கரமாக டேக் கேர் பண்ணிக்கிறப்பல. அதான் சரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படி சொல்லிட்டு, இது நம்மளால் முடிஞ்சது ஒரு நண்பனுக்கு உதவியாக வந்து பண்ணுறது. நைஸ் பிளேஸ். அனிமே வந்து இவர் பயங்கரமாக அனிமே ஃபேனாக இருக்கார். ஆமாம், நல்லா இருக்கு ரொம்ப. இன்றைக்கி வந்து ஓணம் ஃபெஸ்டிவல், அதனால் நாங்கள் எல்லா இடத்துலையும் ரவுண்ட்ஸ் போயிட்டுருந்தோம். நல்லா கைட் பண்ணுறாரு, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்தியா, ஸ்டே பண்ணியா, கிளம்புனியா அப்படி இருப்பான்ற மாதிரி இருப்பாங்க. இவர் அப்படி இல்லை.
யார் எல்லா கெஸ்ட்டுக்கும் வந்து கைட் பண்ணுறாரு. அங்கே போய் பாருங்கள், இங்கே பிடிச்சிருந்தா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ரொம்ப வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கார். குட் பாய். குட் பாய், தேங்க்யூ. அப்புறம் டான்ஸில் வந்து டான்ஸ் வந்து தெரிக்கிறாரு. பயங்கர மரண டான்ஸராக இருக்காரு. நேற்று ஆடி 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 தீ பிடிக்கன்னு நான் தீ பிடிக்கல, ஆட மாட்டேனே. ஆமாம், ஆடி வந்து போட்டுட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ஒரு வைப். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நைஸ் வைப். இட்ஸ் ஆல் அபவுட் தி வைப். அங்கெல்லாம் வந்து எல்லா இடமும் வந்து பயங்கரமாக ஃப்ரேம் வைக்கலாம் இங்கே. ஆக்சுவலாக அது பாருங்களேன், அங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ப்ரோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஹாப்பி பீயிங் ஹியர். என்னோட சடனாக 2 days வந்து எனக்கு டைம் கிடச்சிது. எப்பறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், இதுவும் வந்து நான் கிளம்பும்போது வீக் டே வேறு. அதில் பெருசாக என்னடா வீக்கெண்ட் தான் வந்து ஒரு மாதிரி வைப்பிங்காக இருக்கும் அப்படின்றத பார்த்தேன். பட் இது ஒரு வீக் டே வந்து வைப் பண்ணுற ஆள் வந்து இவர் ஒருத்தர் தான். நல்லா வந்து வைப் பண்ணோம் நாங்கள். பாய் விஜயகுமார். ஸோ அதான் மக்களே, தயவு செஞ்சு வந்து என்னோட யூடியூப் வெப் சீரிஸ் பாருங்கள். ஓகே, உங்கள் சப்போர்ட் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். எப்போ ஒரு நாள் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தான் வரப்போகிறோம். பட் ஆனால் அந்தந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு மோட்டிவேஷனோ, ஏதோ ரிவ்யூவோ, ஏதாவது ஒரு அட்வைஸோ எதுவாக இருந்தாலும் வந்து ஐ எம் ஓப்பன் டு இட். பிகாஸ் நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது. எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். லிங்க் இஸ் இன் மை பயோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் விகா கிரேஸ். தேங்க்யூ. ஷூட்டிங் இல்லை, ஷூட்டிங் வரல. தேங்க்யூ. அப்புறம் வந்து இது வேற எங்கெங்க ப்ரோ நம்ம போனோம்? எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அது நிறைய இருக்கு ப்ரோ. ஆரோவில் இட்ஸ் a place to explore. ஆமாம், அதாவது என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போது வீடியோ எப்படி போடுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து வந்தீங்கன்னா சிக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் யாராவது கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காங்க. இட்ஸ் வெரி பேட் ஆக்சுவலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் யாருன்றதே உங்களுக்கு முழுசாக தெரியாது. ஸோ உங்களுக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ பவர் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே வந்து எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப், நிறைய விஷயம் எனக்கு நடந்தது. ஆரோவில் இஸ் சம்திங் க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த மாதிரி தான் எல்லோரும் நினச்சி வரணும். ஆமாம், இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபுல் க்ரௌடு வந்து பாண்டிச்சேரியில் பிடிச்சிட்டு இருக்க எல்லா க்ரௌடும் வந்து ஆரோவில் வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. திஸ் இஸ் அ பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர். எல்லா இடத்துலையுமே அதை தான் பண்ணுறோம். அங்கேயும் போய் அதே தான் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்ட் தானே? இப்போ இங்கேயுமே வந்து அதே தான் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டாங்க. சின்ன ஒரு வீடியோ ஷூட் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாய்ஸ் வந்துட்டாங்க பாருங்க, எவ்வளோ சின்சியராக வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏலே டைரக்டர், ஏலே கேமராமேன், இவர் லாயர். ஆமாம், வாயிலே பேசுவார். சின்ன ஒரு ஷூட்டிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சின்ன ஷூட் மாதிரி லைட் போயிட்டுருக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு நாளில் வந்து என் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. டெஃபினெட்லி அது ஹிட் ஆகிடும்னு ஒரு மனசில் தோணுது. இது இந்த சோஷியல் மீடியா ஆடியன்ஸு தவிர 3rd level ஆடியன்ஸ் இருக்காங்க. அது வந்து சக்ஸஸ் ஆனால் தான் வந்து அந்த ரீச் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணால் தான் அந்த மாதிரி எனக்கு ஃபுல் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், ஸ்டோரி வைங்க, தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு அப்படியே லாஸ்ட் அப்ப ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஊக்கமா இருக்கும். அப்படியே லாஸ்ட் அப்ப ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அப்படியே லாஸ்ட் அப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. The last of backpackers hostel. ஆமா, the last of backpackers hostel. அந்த மாதிரி It's all about vibe, bro. It's all about the vibe. It's not about the place. You should understand one thing. It's about the people who is giving the energy. ஆமா, ஹாப்பினஸ்லாம் எங்க வருது நீங்க நினைக்கிறீங்க? It's from your side. It's from you. Happiness is coming from you. It's not coming from outside. Okay? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எல்லா இடமும் எல்லா திங்ஸும் வந்து இங்கே எனக்கு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். நம்ம எதேதோ தேடி போவோம், நம்ம நினச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி எதுவுமே அமையாது. கரெக்ட் தானே? Obviously, yes. சம்டைம்ஸ் நீங்கள் ஆரோவில் வந்தால் அப்படி நடக்கும். இங்கே வந்தீங்கன்னா அப்படி கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக ஏன்னா
But you'll get more than what you deserve. Yes, but you'll get more than what you deserve. That's how Auroville. Yeah, That's what Auroville. yes, Place to evolve. yeah, place to Try to evolve. evolve. நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து உங்களுக்கு இருக்கும். It's about like your inner self, no? எஸ், நோயிங் யுவர் இன்னர் செல்ஃப். And அப்புறம் it's very cool. எஸ், இவர் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக மிஷ்கின் மாதிரி இருக்காரு. மிஷ்கினோட மாமா பையன் இவர் தான். மிஷ்கின் மாமா பையன் இவர் தான். அவர் மாதிரி நல்லா பேசுவாரு. பொறுக்கிங்க. ஹுர்கி அந்த மாதிரி. இவர் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இவரோட ஒரு பெரிய குட் பாய் யாராவது இருப்பாங்கன்னு உண்டெனில் அது டிட்டாச்மெண்டோட ஒட்டுமொத்த ஹோல் ரீசனே அவர் தான். ஆமாம். டிட்டாச்மெண்ட் அப்படின்னா ப்ரோ கிட்ட கற்றுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே பாதுகாப்புக்காக பல சிங்கம் புலியெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபெரோஷியஸாக வந்து இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இதுங்க கிட்டலாம் நீ மாட்டினீங்க உங்களை வந்து வேணாம் விடுங்க. ஆமாம் ஆமாம், லவ் டார்ச்சர் பண்ணுவாங்க எல்லாம். இருங்க நான் லைவாக பிடிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. என்ன கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓடுறியா? ஓடு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு பர்சன். அவர் தான் அந்த இடத்தோட சுட்டி பையன். சுட்டி பையன். ரொம்ப வந்து ஒரு வாண்டடான ஒரு ஆள். ஆமாம், 4 பேரில் அவர் மட்டும் கொஞ்சம் பயங்கர ஆக்டிவாக இருப்பார். என்ன ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. உன் பேர் என்னம்மா? எந்த ஊர் நீங்க? ஆரோவில் சொல்லிட்டார்லேங்க. இப்படிதானே மச்சான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சோம் அப்படின்னா லைக் இப்படியா? இப்படி வச்சுட்டு இப்படி பிடிக்கும். ஷோல்டரில் ஐயோ காது அப்படியே செட் ஆகிடுவேன். இப்படி பாத்திரா ஓட்ட போட்டுறப்போது. இல்லை அது மாதிரிலாம் போட மாட்டேன். ஏய் இருடி. அதே போல் பெயிண்ட் பண்ணல. ஓ டார்லிங் வா பாயிட்டு வா. பொதுவாக ஆரஞ்சு கேட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும். இவங்க அம்மா அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஷீ இஸ் a குட் சோல். இதுதான் அவங்க அம்மா. இல்லை அது அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க மாமா. அவங்க மாமாவா அது? ஆமாம். சாரி சார். சிம்பா அவர் ரொம்ப மோசமானவர் சார். போகிற வரவங்களா அடிப்பார் சார் அவர். ஸோ அதான் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போயிட்டுருக்கு ஓணம் செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஹாய் அஜ்மல், ஹாய் ஜஸ்லின், ஹாய் சுவாமி வந்து இங்கே ஷூட்டிங்கில் இருப்பார். எனக்கு லீவ் விட்டுருக்காங்க, அதனால் நான் வெளியே வந்திருக்கேன். கேட் வாய்ஸ் சீ விடுங்கடா. ஆமாம் அந்த மாதிரி தான். ஹாய் செரிலா பேபி, ஹாய் அஞ்சலி ஆனந்த், ஹாய் கலை ஹானி, ஹாய் ஸ்ரீனிவாஸ், ஹாய் அஃப்ரீன் பானு. இது ஒரு சின்ன ஷூட், ரீல் ஷூட் மாதிரி எடுக்கிறோம். ஸோ அதான் லைட் போயிட்டுருக்கு. நான் வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள், வெப் சீரிஸ் பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்காக பண்ணுறது. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்டாங்க. ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹாவ் டு கிரியேட் இட். யூ ஷுட் கிவ் யுவர் பெஸ்ட் அட் ஆல் டைம்ஸ். அதுதான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து இப்போதைக்கு நான் விடையை பெறுகிறேன். ஹாய் பாவேஷ் வரதராஜன், எப்படி இருக்கீங்க பிரதர்? ரியலி டூயிங். தேங்க்யூ ஸோ மச். பிரியா புஷ்பராஜ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, யா, so far so good. Thank you with all your blessings. I'm waiting for all the comments. Thank you so much. See you, take care.